ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தோஷ் vlog. இப்போ நம்ம எங்க இருக்கோம் சொல்லுவேன், இந்தியாவிலே அதிகம் ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய பகுதியான சிக்சூர் பண்ணவங்க அங்கே இருக்குங்க. அதாவது இது ஒரு தேசிய நெடுஞ்சாலையே சொல்லலாம். இப்போ பாருங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மலை பாருங்க, ஃபாரஸ்ட் ஏரியா. இந்த பக்கம் பார்த்தாலையும் ஃபாரஸ்ட் ஏரியா பார்த்துக்கோங்க. என்னதான் நம்மளுக்கு காடுகள் இயற்கை வளங்களை பொறுத்தாலையும் இந்த ரோடு நமக்கு ஏதோ ஒரு முக்கியத்துவம், ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புதுங்க. அதாவது இந்த ரோடு ரொம்ப டேஞ்சரான கூட சொல்லலாம். அதாவது வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஆக்சிடென்ட் 2 ஆக்சிடென்ட் இல்லைங்க, இந்த வருஷத்துக்கு மட்டும் 100 ஆக்சிடென்ட் கண்டிப்பா அங்க நடக்குது. பாருங்க, இந்த வண்டி பார்த்துட்டு இங்க பாருங்க அதாவது 2012 இருந்து 2022 வரைக்கும் நீங்க ரிப்போர்ட் இங்க என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட 800 ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்ட்டு ரிப்போர்ட் சொல்லுது. ஆனா அதுக்கு மேலேயும் இருக்கலாம். ஏன்னா ரிப்போர்ட்டுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 2005, 1980, 2000 இருந்து இந்த ரோடு ஆரம்பிச்சதுல இருந்து ஆக்சிடென்ட் எவ்வளவு உயிர் போயிருக்கு. ஆனா அது பட்ட கணக்கெடுத்து நமக்கு வரல. இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இது ஒரு டேஞ்சரான ரோடு கூட சொல்லலாங்க. ஏன்னா இங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2022, அதாவது சாரி 2012 இருந்து 2022 வரைக்குங்க, கிட்டத்தட்ட 12 வருஷத்துல, அதாவது 800 உயிருங்க. அதாவது ரொம்ப சொல்றது கொடூரமாக இறந்து போயிருக்காங்க. அதாவது ஆக்சிடென்ட் மூலியமா இறந்து போயிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 800 உயிர் இதுல வெளியேறி, அதாவது என்ன சொல்றேன், ஒரு 200 பேர் தான் இங்க தப்பிச்சிருக்காங்க. அதாவது இந்த கை கால் அப்படி கை காலை இழந்தவங்களும் அந்த மாதிரி தான் அந்த 200 பேர் 300 பேர் தான் தப்பிச்சிருக்காங்களே. அதாவது ஒரு பெரிய பேசக்கூடிய இடமா அந்த தொப்பூர் கணவாய் இருக்கு. அதை நம்ம அந்த அந்த ரோல் தான் நிச்சு பேசிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, இங்க உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த கீழே நம்ம இறக்கம் அது போயிட்டு இருக்கு பாத்தீங்களா. இப்போ நம்ம இறக்கம் அந்த இடத்துலாம் போயிட்டு இருக்கோம். இங்க பாருங்க எவ்வளவுதான் நம்ம இங்க சொல்றது, இந்த ரோடோடைய இவங்க வந்து ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய போர்டு போட்டாலையுமே, அந்த ஸ்பீடு கண்ட்ரோல் இது பண்ணி போட்டாலுமே அந்த ஆக்சிடென்ட் நடந்தா இருக்கு. ஏன் இப்படி நான் அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன் நம்ம இவ்வளோ இது இருந்தும் ஏன் இப்படி ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா, சில விஷயங்கள் வந்து விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, இறக்கு டவுன் வந்து இறக்கம் ஜாஸ்தியா இருக்கு, வலிவு ஜாஸ்தியா இருக்கு கிடையாது. ஆனா அப்போ வந்து மேல வந்து கட்டமேட்ல முன்னாடி பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, போலீஸ்கார் அந்த நேரமே வந்து வண்டியை கொஞ்சம் பிரிச்சு விட்டு கோ ஸ்லோ அப்படி மாதிரி சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவளே மீறி இங்க ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா ஏதோ ஒண்ணு இங்க இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க, மக்கள் பேசிக்கிறாங்க. அதாவது அதையும் தாண்டி அமானுஷ்யம், இங்க பேய்கள் இருக்குதாகவும், இங்க அந்த நடமாட்டம் இருக்குதாகவும், அதனாலதான் இங்க வந்து ஆக்சிடென்ட் அதிகமா நடக்குதுன்ட்டு ஒரு கூறப்படுது. அது ஒரு கேள்விக்குறியவே இங்க இருக்குது. அதாவது அந்த பேய் இருக்குதா அப்படின்ற, அதாவது இந்த நாலேஜில் டெக்னாலஜி வளர்ந்தோம், சயின்ஸ் வளர்ந்தோம், பேய் இருக்குதா அப்படி ஒரு கேள்விக்குறியவே இங்க இருக்குது. அதுதான் நம்ம அந்த இதுதான் நம்ம போயிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, இது வந்து டைவர்கள் மேக்ஸிமம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன். அதாவது இந்த கிராசிங் ஆகும்போது மட்டும் எங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் உருவாதனாலையும், அதனால தான் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் நடக்கிறதாலையும் அப்படின்னு கூறப்படுது. அதனாலதான் பாருங்க, இங்க வந்து அதிக ஆக்சிடென்ட் நீங்க பாத்தீங்கன்னா அந்த லாரி இறந்துக்கு அந்த வளைவும் அதிக ஆக்சிடென்ட் நடக்கும். அந்த இந்த மேலும் இந்த வளைவுல தான் நம்மளுக்கு பேய்கள் இருக்கிறதாகவும், நடமாட்டம் அது ஆசையா இருக்கிறதாகவும், அதனாலதான் ஆக்சிடென்ட் நடக்கிறதாகவும் கூறப்படுது. நம்ம அதை நோக்கி தான் நடந்து போயிட்டு இருக்கோம். பாருங்க, நம்ம அந்த இந்த வளைவை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம், வளைவு பக்கம் தான் போயிட்டு இருக்கோம். பாருங்க, வண்டி போற காட்சி தான் உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த காலத்துலயும் உங்களுக்கு நீங்க பேய் இருக்கிற நம்பர்கள்லாம் எனக்கு தெரியாது. ஆனா பட் இங்க இருக்கிற மக்கள், இங்க இருக்கிற ஓட்டுநர்கள், இந்த வழியா போற டிராவல் பண்ற ஒவ்வொரு லாரி ஓட்டுநர்களும் அந்த வைப்ரேஷன், அந்த நெகட்டிவ் உணர்வாகவும் கூறப்படுது. நிறைய நீங்க வீடியோவிலையும் நீங்க யூடியூப்ல ஆகட்டும், இந்த இந்த வளைவு தான் ரொம்ப டேஞ்சரான வளைவு. நீங்க ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய பகுதி பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், அதாவது இதுல இருந்து நீங்க அங்க ஒரு பாலம் தெரியும், கண்ணுக்கு ஒரு பாலம் தெரியும். அந்த பாலத்துல தான், இந்த இடைவெளியில தான் ஆக்சிடென்ட் அதிகமா நடக்கிற விஷயமே இதெல்லாம் நடக்கும். ஏன்னா இந்த இடத்துல தான் நிறைய பேய்கள், மனுஷங்கள், அதையும் தாண்டி இங்க ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குதாகவும், நைட்ல ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து இங்க ஆக்சிடென்ட் அதிகமாக ஆகுவதாகவும் கூறப்படுது. அதுதான் நம்ம அந்த இந்த இடத்துல நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஏன்னா நானே இங்க சில டைம் வந்து நைட்ல வர டைம் வந்து எனக்கே ஒரு டைம் வந்து எப்படி சொல்றதுங்க, நான் வண்டியில் வரும்போது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் மாதிரி
கண்ணு ஒரு நிமிடம் சிம்பி காலத்துல வண்டி பாருங்க இந்த பக்கம் கிராஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி எனக்கே ஒரு சில டைம்லாம் தோணி இருக்கு. ஆனா இந்த ரோடு ரொம்ப டேஞ்சரான ரோடு தான். ஏன்னா இந்த ரோடு இப்போ அதிக ஆக்சிடென்ட் நடக்கிறதுனால தான் சொல்றது கவர்மெண்ட்ல வந்து இது பண்ணியிருக்காங்க. அதிகமாக ஆக்சிடென்ட் நடக்குது, அதனால இங்கே பாலம் கட்டணும் அப்படின்ட்டு இது பட்ஜெட் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 700 கோடி பக்கம் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த 700 கோடி போட்டாலையும் இந்த பாலம் கட்டினாலையும் அந்த ஒருத்தர் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். உங்கள் கருத்து என்னன்னு நீங்கள் மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. ஏன்னா இங்கே இருக்கிற பேய்களும் அமானுஷமும் இருக்கிறதுனால எந்த பாலம் போட்டாலும் கண்டிப்பாக அந்த விபத்துங்கிறது நடந்தே தீரும். அதை எதிர் சொல்றது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. வீடியோ எடுத்துருக்குறேங்க. ஏங்கண்ணா? ஆமாங்கண்ணா. ஏகாத மாதிரி பண்ணுங்க. எவ்வளோ வர பிரேக் இல்லாம வண்டியில கார்ல போறவங்களுக்கே சரிண்ணா, ஓகேண்ணா. ஏன் பண்ணாதீங்க. சரிண்ணா, ஓகேண்ணா. எடுக்கிறதா இன்னும் கூட எடுங்க, அந்தான போவாங்க. சரிண்ணா, ஓகேண்ணா. எப்ப அவன் எப்ப வரானே சொல்ல முடியாது. சரிண்ணா, ஓகேண்ணா. முன்னாடி கூட எடுங்க, பிரச்சனை இல்ல. அண்ணானா போயிடவே போறாதீங்க அந்த காலத்துல. போனா போவோம். அப்படி ஏறும்போது அப்ப உங்க மேல இடிக்க கூடாது, இவ்வளவு தர லேண்ட்ல ஏறுவோம். அவனுக்கு சேஃப்டி கிடையாது, உங்களுக்கே முதல் சேஃப்டி கிடையாது. சரிண்ணா, ஓகே. எவனோ ஒரு பிரேக் இல்லாம வந்துட்டானா ஒண்ணுமே பண்ண முடியாது, யாரும் காப்பாற்ற முடியாது. பாத்துக்கோங்க வண்டி. சரிண்ணா, ஓகேண்ணா. நன்றிண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க, வீடியோ எடுக்கும்போது அவர் திட்டினாரு. பரவாயில்ல, அவர் நல்லதான் சொன்னார். பேசாமல் ஒத்துக்கூடாது. பாருங்க, நம்ம அந்த கரெக்டாக அந்த மலைக்கு நேரம் வந்திருப்பேன். அந்த மலைக்கு நேரம் பார்த்தீங்கன்னா இந்த பாலம் தாங்க. அந்த குறிப்பிட்ட இடம் மட்டும்தான் ரொம்ப